Hello all, I am Dr. Nivedita Shivakumar, consultant obstetrician and gynecologist. ஸோ ப்ரெக்னென்சியில் ஹவு டு டேக் பாத்னு பார்க்கலாம். ஸோ என்னடா ஒரு சில்லியான கொஷினாக இருக்குது அப்படின்னு நிறையா டைம் பேஷண்ட்ஸ் பயந்துட்டு கேட்குறாங்க. ஆனால் நான் எப்பயுமே சொல்கிறது என்னென்னா, ஈவன் த சிம்பிளஸ்ட் அண்ட் த சில்லியஸ்ட் ஆஃப் த டவுட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ குளிக்கிறது இஸ் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ப்ரெக்னென்சி ஆகட்டும் அதர்வைஸ் ஆகட்டும். ஸோ ட்வைஸ் அ டே குளிக்கிறது தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ சம்டைம்ஸ் ஏர்லி ப்ரெக்னென்சியில் இல்லைனா லேட் ப்ரெக்னென்சியில் நமக்கு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏர்லி ப்ரெக்னென்சியில் நீங்கள் ரொம்ப சிவியராக வாமிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஹைப்பரெமிசிஸ் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப எலக்ட்ரோலைட் லாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கால் குடைச்சல், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக நிற்கக்கூட சம்டைம்ஸ் சத்து இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த டைம் நீங்கள் உட்காந்து குளிக்கலாம். சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். பக்கெட் வச்சு மக் வச்சு எடுக்கலாம். ஆர் யூ கேன் டேக் அ ஷவர் பாத், அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டவுட் என்ன கேட்குறாங்க பேஷண்ட்ஸ்னால், ஹெட் பாத் எடுத்துக்கலாமா, ஹவு ஃப்ரீக்வெண்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாத்துனாலே ஹெட்டும் சேர்த்து தான் பேத் பண்ணணும் டெய்லி. ஆனாலும் நம்ம நம்மளோட ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டேக்கிங் ஆயில் பாத் இல்லைனா அந்த மாதிரி பண்ணும்போது வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி ஹெட் பாத் எடுப்பீங்க இல்லையா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஸோ அந்த மாதிரி நார்மலாக பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ ரெட்டினால் கண்டெய்னிங் இல்லைனா ரொம்ப இந்த பேரபன்ஸ், சல்ஃபேட்ஸ், சோடியம் லாரட் சல்ஃபேட், நுர வர்ற மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சோப் ஆகட்டும், ஷாம்பு ஆகட்டும், மைல்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரெக்னென்சி அப்போ ஸ்கின் ரொம்ப தின்னாக ஈஸிலி ட்ரை ஆகி சென்சிட்டிவ் ஆகக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் நமக்கு காண்டாக்ட் டெர்மடைட்டிஸ் மாதிரி அலர்ஜிஸ் அந்த மாதிரிலாம் கூட வரும். ஈவன் வாட்ச் ஸ்ட்ராப் போட்டால் கூட நமக்கு அலர்ஜி வரலாம் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற டைம்ஸில் ஃப்ரேக்னண்ட்டாக இல்லை ரொம்ப ஃப்ராதியாக இருக்கிற சப்ஸ்டன்சஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம குளிக்கலாம். அதே மாதிரி டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டரும் கவனித்து யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஹாட்டாக யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் நம்ம பெரியவங்க வீட்டில் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் ப்ரெக்னென்சி இடுப்பு வலி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்க கொதிக்க தண்ணி இடுப்பில் நான் ஊற்றிக்கிட்டேன்லாம் சொல்லுவாங்க. தட் இஸ் டோட்டலி ராங். அந்த மாதிரி பண்ணவே கூடாது. செகண்ட் குட் திங் ஒரு நான் ஸ்லிப் மேட் இல்லைனா அந்த நல்ல ப்ராப்பரான டைலில் நீங்கள் நின்று குளிக்கணும். இல்லைனா யூ கேன் கெட் சம்மன்ஸ் ஹெல்ப். ஒரு ஸ்டூல் இல்லைனா ஒரு அசிஸ்டிங் திங்ஸ் வச்சுட்டு குளிச்சிக்கலாம். பர்டிகுலர்லி ஹெவிலி இன் ப்ரெக்னென்சி, நீங்கள் 3rd ட்ரைமஸ்டரில் இருக்கும்போது உங்களால் ஒரு மக்லேருந்து தண்ணி எடுக்க முடியலனாலோ இல்லை குமிஞ்சு உங்களோட லோவர் பாடியை ப்ராப்பராக வாஷ் பண்ண முடியலன்னா, யூ கேன் ப்ராப்பர்லி சிட் அண்ட் டேக் பாத் ஆர் கெட் சம்மன்ஸ் ஹெல்ப். இன் கேசஸ் ஆஃப் சர்டன் கண்டிஷன்ஸ் லைக் பிளாசண்டா ப்ரீவியா இருக்கட்டும், இல்லை ஏர்லி ப்ரெக்னென்சியில் ப்ளீடிங் இருக்குது, கேர்ஃபுல்லாக உங்களை உட்காந்து எல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க, ரொம்ப குமிஞ்சு நிமிந்து ரொம்ப ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டி பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்கங்கிற பட்சத்தில் நீங்கள் யூ கேன் யூஸ் அ ஸ்டூல் ஆர் சம் சிட்டிங் எய்ட் டு சிட் அண்ட் டேக் பாத், ஆர் யூ கேன் டெஃபினெட்லி கெட் சம்மன்ஸ் ஹெல்ப் டு ஹெல்ப் யூ டேக் பாத் ஆர் ஷவர் எடுக்கலாம். குமிஞ்சு நான் மக்லேருந்து தண்ணி எடுத்து ஊற்றி குளிச்சுக்கலாமான்னு கேட்டால் அதை கூட சம்டைம்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன் கேசஸ் ஆஃப் ஷார்ட் சர்விக்ஸ் இல்லைன்னா ஒரு ஐவிஎஃப் கன்செப்ஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருக்க சொல்லியிருக்காங்க, ரொம்ப எக்ஸர்ட் பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்கங்கிற போது நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். செகண்ட் திங் ஆஸ் ஐ செட், நான் ஸ்லிப்பரி மேட்ஸ் யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக நீங்கள் அந்த 3rd ட்ரைமஸ்டர் இருக்கும்போது உங்களுக்கு கரெக்டான இந்த பேலன்ஸ் இல்லைன்னா ஸ்லிப்பிங் அண்ட் ஃபாலிங் நிறையா டைம்ஸ் நமக்கு காமனாக இருக்கிறதுக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு நல்லா ஆஃப்டர் டேக்கிங் பாத் யூ கேன் ட்ரை யோர் செல்ஃப் ப்ராப்பர்லி, ப்ளோ ட்ரையோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம இந்த சாம்பிராணி அந்த மாதிரி இருக்கிற வாசனை திரவங்கள்லாம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ண சொல்கிறோம். பிகாஸ் அகெயின் அலர்ஜிஸ் நிறையா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இதே டேக்கிங் பாத் ஆஃப்டர் டெலிவரி எப்போ பண்ணுங்கிறதும் பேஷண்ட்ஸ்க்கு நிறையா டவுட்ஸ் இருக்குது. ஸோ நார்மல் டெலிவரி உங்களுக்கு ஆயிருக்கு அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ, 2 hours 4 hours ஆஃப்டர் டெலிவரி உங்களுக்கு நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்க, கேப்பபிளாக இருக்கீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக உங்களையே வாஷ் பண்ணிக்கலாம். யூ கேன் டேக் பாத் இமீடியட்லி ஆஃப்டர் ஈவன் கிவிங் பர்த் டு யர் பேபி, மேபி இன் 2 to 3 hours டைம். பட் சிசேரியன் ஆயிருக்கு உங்களுக்கு அப்படின்னா நம்ம யூஸ்வலி அந்த ட்ரெஸ்ஸிங் போட்டிருப்போம். ஸோ செகண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே, அதாவது உங்களுக்கு சிசேரியன் இன்னைக்கு பண்ணியிருக்காங்கன்னா நாளான்னைக்கு நீங்கள் தாராளமாக குளிச்சிக்கலாம்.
அப்போ குளிக்கிறப்ப யூஸ்வலி உங்களோட பிளாஸ்டர் வெட் ஆகும். அதை சேஞ்ச் பண்ணுவாங்க. யூஸ்வலாக செகண்ட் டே பிளாஸ்டர் ரிமூவ் பண்ணி ஊன் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு பிளாஸ்டர் யூஸ்வலி சேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் ஆஸ் அண்ட் வென் நெசசரி ஓப்பன் ஊண்டாக கூட விடலாம். ஸோ அதே மாதிரி ஊண்டு வந்து அந்த ஸ்டிச்சஸ் இருக்கிற ஏரியா வந்து ஓப்பனாக இருந்தால் அதில் தண்ணி பட்டால் சீல் வந்துடும் நினச்சிட்டு நிறைய பேர் ப்ராப்பராக குளிக்கிறதில்ல. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ். பிகாஸ் இதுதான் மோஸ்ட்டாக வந்து நமக்கு அந்த இடத்துல வேர்வை அண்ட் அழுக்கு படிஞ்சு இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் அந்த ஸ்டிச்சஸ் விட்டு போக காரணமாக இருக்குமே தவிர குளிக்கிறது இஸ் டெஃபினெட்லி சேஃபர். சம்டைம்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக வாட்டர் ப்ரூஃப் பிளாஸ்டர்ஸ் கூட போடுறோம். ஸோ அந்த பிளாஸ்டர்ஸோடு நீங்கள் வந்து சோப் அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணி தாராளமாக குளிச்சுக்கலாம். ஸோ ஆஃப்டர் யோர் சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 வீக் லேட்டர் அந்த மாதிரி இருக்கிற டைமில் ரிச்சுவல்ஸ் இருக்கலாம் சில பேர் வீட்டில். அப்போ தான் பேபியும் அம்மாவையும் குளிக்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ஸில் ரொம்ப ஜாஸ்தியாக அப்படியே ஒரு ஃபங்க்ஷனுக்காக குழந்த மேலேயோ இல்லை அம்மா மேலேயோ சடனாக தண்ணி ஊற்றுறது அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ரொம்ப கொதிக்க தண்ணி ஊற்றுறது யூஸ் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சம்டைம்ஸ் சில சால்ட்ஸோ இல்லை சில எசென்ஷியல்ஸ் ஆயில்ஸோ நம்ம வந்து லைக் ரோஸ்மேரி, லாவெண்டர் அந்த மாதிரி வாசனை திரவங்கள் எசென்ஷியல் ஆயில்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணி குளிப்பாங்க சில பேர். ஸோ சம் ரிஸ்க் ஆஃப் லேபர் இன்டியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இந்த ஆயில்ஸ்க்கு இருக்கும். ஸோ டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் ப்ரெக்னென்சி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் பேபிஸ்க்கும் இந்த மாதிரியெல்லாம் அன்வான்ட் திங்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம் குளிக்க வைக்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் கடலை மாவு போட்டு குளிக்க வைப்பாங்க, இல்லை வேறு மருந்துன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் குளிக்க வைப்பாங்க. அண்ட் இது பேபிஸ்க்கு குளிக்க வைக்கிறதுக்குனே ஒரு தனி பர்சன் இருப்பாங்க. ஸோ மாடர்ன் சயின்ஸில் இப்போ நம்ம அதெல்லாம் அட்வைஸ் பண்ணுறதே கிடையாது. மைல்ட் சோப் அண்ட் வாட்டர் போட்டு சீக்கிரமாக ஒரு ஷார்ட் பாத் கொடுத்துட்டா போதுமானது பேபிக்கு. அதே மாதிரி மதருக்கும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் உங்களோட பாத் டைம் இருந்தால் ஓகே தான். அதுக்கு மேலே நீங்கள் ப்ரொலாங்டாக சம்டைம்ஸ் பாத் டப்பில் இருக்கிறதோ இல்லை ஹாட் ஷவர்ஸ், சானாஸ், ஜக்கூசிஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறத டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேக் கேர். ஈவன் அ சிம்பிளஸ்ட் டவுட்டாக இருந்தாலும் உங்கள் கைனகாலஜிஸ்ட் கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.